சிறுகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல முத்து செல்வத்தோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண மொத்த செலவையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டாரு. நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு தேவை வரும்போது நான் பார்த்துட்டு சும்மாவாடா இருப்பேன், என்கிட்ட காசு இருக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செல்வத்தை போய் குளிக்க சொல்கிறாரு. ஷோரூமுக்கு செக்யூரிட்டி தேவைன்னு ரோஹிணியும் மனோஜும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. 13 பேரை இன்டர்வியூ எடுத்து யாரும் செட் ஆகலைன்னு மனோஜ் புலம்புறாரு. ரஷ்யாவோட பிரசிடென்ட் யாருன்னு தேவையில்லாத கேள்விலாம் கேட்டால் எப்படி வேலைக்கு வருவாங்கன்னு ரோஹிணி திட்டிட்டு இருக்காங்க. அப்போது வாட்ட சட்டமாக ஒருத்தர் வராரு. மனோஜ் அவரை பார்த்துட்டு என்ன செக்யூரிட்டி கேட்டால் பவுன்சர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. வேலைக்கு வந்தவர் 10,000 சம்பளம் ஓகே, ஆனால் சாப்பாடு செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும், அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு லிஸ்ட்டு சொல்கிறாரு. 20 முட்டை, தந்தூரி சிக்கன், நெஞ்செலும்பு, 2 டசன் வாழைப்பழம்னு பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறாரு. இதுக்கே சம்பாதிக்கிற காசுலாம் போயிடுமேன்னு புலம்பிட்டு சரி நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு. உடனே மனோஜை தூக்கி அந்த செக்யூரிட்டி சுற்றுறாரு. மனோஜுக்கு தலையே சுற்றிடுது. அதை பார்த்துட்டு ரோஹிணியும் இவரே வேலைக்கு இருக்கட்டும், நீ வேற ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொன்னதுனால அவரையே வேலைக்கு வச்சிடுறாரு. மீனா மாடியில் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து போய் செல்வம் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும், 1,00,000 காசு இல்லாததுனால செல்வம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான், சவாரிக்கு கூட போல, அதனால நான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. உங்ககிட்ட ஏது அவ்வளோ காசுன்னு மீனா கேட்குறாங்க. அதான் பெஸ்ட் ஜோடின்னு கொடுத்தாங்களே அந்த காசை கொடுன்னு கேட்குறாரு. அந்த காசை கொடுத்துட்டு அப்போ இந்த கல்லெல்லாம் சும்மாவை வாங்கி வச்சது தான் என் பங்கு இருக்கலன்னு முத்து கேட்குறாரு. 1,00,000 கூட கொடுங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல, சும்மா ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்குலாம் அந்த காசை தர முடியாது. ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டாருன்னா தாராளமாக 1,00,000 கூட கொடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் காசு தர மாட்டேன், முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீனா இந்த விஷயத்த கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க. முத்து கோவம் பண்றாருன்னு காசு தூக்கி கொடுத்துறாத மீனா, இந்த ஆம்பளைங்க இப்படிதான் வீட்டுக்கு 100 ரூபாய் கிட்ட தரமாட்டாங்க, ஆனா ஃப்ரெண்டு கேட்கறாங்க, தெரிஞ்சவங்க கேட்கறாங்கன்னு இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் என் வீட்டுக்காரர் ஒருத்தருக்கு காசை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு இல்லாததுனால 10 வட்டிக்கு காசு வாங்கி இப்போ வட்டி கட்டிட்டு இருக்காரு, என்ன மாதிரி நீயும் ஆயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. முத்துவும் அவர் கூட வேலை செய்யறவங்க கிட்ட மீனா காசை தர மாட்டான்னு சொன்னதை சொல்றாரு. முத்துவும் அவர் கூட வேலை செய்யறவங்க கிட்ட மீனா காசு தர மாட்டேன்னு சொன்னதை சொல்றாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து தனியா முடிவு எடுக்க முடியலன்னு புலம்புறாரு. கூட இருக்கவங்களும் கல்யாணம் ஆனாலே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. என் பொண்டாட்டி அப்படிதான், கல்யாணம் ஆனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா, இப்போ தான் நீங்கள் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா, என் அண்ணனும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தான், ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து சுத்தமாக எங்கள் வீட்டுக்கு கூட வரதில்லை, கல்யாணம் ஆனாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னை நம்பி தானே செல்வம் 60ஆம் கல்யாணத்துக்கு வேலை பார்க்க போயிருக்கான், இப்போ காசு இல்லைன்னு சொல்றியேன்னு கூட இருக்கவங்களாம் முத்துவை கேட்குறாங்க.